என்னைக்காவது உங்க குழந்தைய பார்த்து, இந்த ஒரு குணம் மட்டும் இவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அந்த பிடிவாதம், சில சமயம் கோவம். இல்லனா அதீத அன்பு கூட. சில சமயம் நமக்கு புரியாத புதிரா இருக்கும். இன்னைக்கு நாம இந்த பெற்றோர் குழந்தை உறவ ம், ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். ஆமா. இன்னைக்கு நாம் அலசப் போற குறிப்புகளின்படி, இந்த உறவுங்கிறது வெறும் உயிரியல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. அது ஒரு கர்ம கண்ணாடி, அதாவது கார்மிக் மிரர்னு சொல்லுது. கர்ம கண்ணாடி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க குழந்தை உங்க கடந்த கால கர்மாவோட ஒரு நேரடி பிரதிபலிப்பு. ஒரு நிமிஷம். ஆ, இத கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வருது. அப்போ என் குழந்தை கஷ்டப்பட்டா அதுக்கு காரணம் ஏன் பாவமா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இயல்பாவே வருமே. இதுதான் நம்ம முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது ஒரு தண்டனை இல்ல. ஓகே. இது ஒரு திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. உங்க வாழ்க்கையில நீங்க சரி செய்ய வேண்டிய பாடங்களை கத்துக் கொடுக்க உங்க குழந்தை ஒரு ஆசிரியரா, அதாவது ஒரு ஆசானா வந்திருக்கு. ஓ, இது ஒரு வாய்ப்பு, தண்டனை இல்ல. சரி. அப்போ இந்த கர்மா தொடர்புங்கிறது குழந்தை பிறந்த பிறகு உருவாகிறது இல்லையா? அதுக்கு முன்னாடியே முடிவு செய்யப்பட்ட ஒன்றா? மிகச்சரியா கேட்டீங்க. இது பிறப்புக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற கதை இல்ல. பிறப்புக்கு முன்பே ஆன்மாவால் எடுக்கப்படுற ஒரு முடிவு. பிறப்புக்கு முன்னாடியேவா? ஆமா. இதத்தான் அந்த ஆதாரங்கள்ல ஆன்மா தேர்வு, அதாவது சோல் செலக்ஷன்னு குறிப்பிடுறாங்க. ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னோட கர்மாவை சரி செஞ்சு தேவையான பாடங்களை கத்துக்க. எந்த பெற்றோர் எந்த சூழல் சரின்னு தீர்மானிக்குது? அதேதான், அந்த ஆன்மாவே தீர்மானிச்சு இந்த பூமிக்கு வருது. ஆ, இது ஒரு ஸ்டூடெண்ட் தனக்கு தேவையான பாடத்திட்டத்துக்கு ஏத்த ஒரு பள்ளிய தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த தாய் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பார், அல்லது இந்த தந்தை என் கோபத்தை சரி செய்ய உதவுவார் அப்படின்னு அந்த ஆன்மாவே உங்களை தேர்ந்தெடுத்து வருது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, குழந்தையின் குணங்கள் எப்படி பெற்றோரின் கர்மாவை பிரதிபலிக்குதுங்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல சில உதாரணங்கள் இருக்கா? நிச்சயமா. ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவாவே இருக்கு. முதல்ல எதிர்மறை கர்மாவை பத்தி பாப்போம். சரி. ஒருத்தருக்கு முற்பிறவியில கட்டுப்படுத்த முடியாத கோபம் இருந்திருக்குன்னு வச்சுப்போம். இந்த பிறவியில அவருக்கு வர்ற குழந்தை பயங்கர முன்கோபக்கார குழந்தையா இருக்கலாம். இதுதான் எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. இது ஒரு ஃபீச்சர் ஃபாலோவர்ஸ் மாதிரி இல்லையா? கோபக்கார அப்பாவுக்கு கோபக்கார குழந்தை, அப்புறம் அப்பாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும். இது எப்படி ஒரு பாடமா அமையும்? நல்ல கேள்வி. இங்கதான் அந்த சூட்சுமமே இருக்கு. குழந்தை கோபத்தை காட்டும்போது அது ஒரு கண்ணாடி. ஆமா. அந்த கண்ணாடியில தெரியறது குழந்தையோட கோபம் மட்டும் இல்ல, நம்மளோட தீர்க்கப்படாத கோபமும் தான். அந்த நிமிஷத்துல நாமளும் சேர்ந்து கோபப்பட்டா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்ம சுழற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஆனா அந்த ஒரு கணம் நிதானிச்சு, ஓகே, இது எனக்கு வந்திருக்கிற பாடம், நான் இப்ப பொறுமையா இருக்கணும்னு முடிவு செஞ்சா அந்த கர்மம் உடைய ஆரம்பிக்குது. ஆஹா, அந்த ரியாக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு. அது ஒரு தேர்வு. சரியா சொன்னீங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். போன ஜென்மத்துல மத்தவங்கள புறக்கணிச்ச ஒரு தாய்க்கு இந்த பிறவியில 24 மணி நேரமும் அம்மாவோட அரவணைப்பு தேவைப்படுற ஒரு குழந்தை பிறக்கலாம். ம். இது அந்த தாய்க்கு நிபந்தனையற்ற அன்பையும் பொறுமையையும் கத்துக் கொடுக்க வந்த ஒரு பாடம். ம். இது நல்ல கர்மாக்கும் பொருந்துமா? இல்ல கெட்டதுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா பொருந்தும். முற்பிறவியில ரொம்ப கருணையோட பலருக்கு உதவிய ஒரு தன்னைக்கு இந்த பிறவியில ஞானமும் ஆன்மீக நாட்டமும் கொண்ட ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஓ. ஆமா, அந்த குழந்தை அந்த தந்தையோட ஆன்மீக பயணத்துக்கு ஒரு துணையா கூட அமையும். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. குறிப்பா சின்ன குழந்தைங்க. ஒரு 7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க நம்மளோட உணர்ச்சிகள ரொம்ப சுலபமா தூண்டிடுறாங்க. ஆமா. நாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணா கூட, அவங்க பண்ற ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்மள கோவத்தோட உச்சிக்கு கொண்டு போயிடும். அவங்களுக்கு எப்படி இந்த சக்தி வருது? இதுதான் இந்த தத்துவத்தோட மையப்புள்ளி. அருமையான கேள்வி. ஏன்னா குழந்தைங்க பெற்றோரோட ஆழ் மனசுல புதைஞ்சு கிடக்குற, நமக்கே தெரியாம. ஆமா, நமக்கே தெரியாம இருக்கிற அந்த தீர்க்கப்படாத கர்மாவை, அதாவது அன்ரிசால்வ்டு கர்மாவை வெளிக்கொண்டு வர்றதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கிற பயம், பாதுகாப்பின்மை, பிடிவாதம் எல்லாத்தையும் அவங்க தங்களோட நடத்தைகள் மூலமா தோண்டி வெளியெடுப்பாங்க. அப்படியானா இது கர்ம ஒப்பந்தம், அதாவது கார்மிக் கான்ட்ராக்ட்ங்கிற கருத்தோட தொடர்புடையதா? மிகச்சரி. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு ஒப்பந்தத்தோட தான் குழந்தையா பிறக்குது. என்ன ஒப்பந்தம் அது? அந்த ஒப்பந்தம் இதுதான். பெற்றோருக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பது, அவங்க கர்மாவை சரி செய்ய உதவுவது, அவங்கள ஒரு சிறந்த மனிதரா மாற்றுவது. உங்கள் குழந்தை உங்கள் ஆசான்.
இந்த ஆசான்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா சில பெற்றோருக்கு இந்த பாடம் ரொம்பவே கடினமானதா இருக்குமே. உதாரணமா ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி போன்ற சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை எடுத்துக்கிட்டா ம் இந்த கண்ணோட்டம் அவங்களுக்கு எப்படி பொருந்தும்? ஏன் கர்மாவால தான் என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலையான அவங்களுக்கு இன்னும் அதிகமான குற்ற உணர்ச்சி எது கொடுத்துடாதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே சமயம் சென்சிட்டிவான ஒரு கேள்வி. மீண்டும் சொல்றேன், இந்த கண்ணோட்டம் குற்ற உணர்ச்சிக்காக இல்ல, ஆழமான புரிதலுக்காக. சரி. அந்த ஆதாரங்கள் இந்த குழந்தைகளை குறைபாடுள்ள ஆன்மாக்களா பார்க்கல. அதுக்கு நேர்மாறா பெற்றோரோட மிக ஆழமான பெரிய கர்மாவை ரொம்ப வேகமா விடுவிக்க வந்த உயர்கர்மா ஆன்மாக்கள், அதாவது ஹை கார்மிக் சோல்ஸ்னு குறிப்பிடுது. உயர் கர்மா ஆன்மாக்கள். ஆமா, அப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அதீத பொறுமையும் நிபந்தனையற்ற அன்பும் தேவைப்படும் இல்லையா? நிச்சயமா. அந்த 2 குணங்களும் தான் கர்மாவை கரைக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவிகள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திடணும். சொல்லுங்க. இந்த ஆன்மீக புரிதல் மருத்துவ அல்லது உளவியல் தீர்வுகளுக்கு ஒரு மாற்று கிடையாது. இது ஒரு துணை மட்டுமே. புரியுது. அதாவது மருத்துவ உதவியும் தேவை, இந்த ஆன்மீக புரிதலும் தேவை. இது ஒன்று அல்லது மற்றொன்று இல்லை, இரண்டும் இணைந்தது. சரியா சொன்னீங்க. சரி, என் குழந்தை என் கர்மாவின் கண்ணாடிங்கிறது இப்ப நல்லா புரியுது. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். அந்த கண்ணாடியை நான் எப்படி சுத்தம் பண்றது? அதுக்கான வழிகளும் அந்த ஆதாரங்கள்ல ரொம்ப எளிமையா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 5 முக்கியமான செயல்களை பரிந்துரைக்கிறாங்க. என்ன அது? முதல்ல கோபத்தை குறைத்தல். கோபம் வரும்போது இது என் கோபத்தை சரி செய்ய ஒரு வாய்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. 2வது பொறுமையாக பழகுதல். ம். பொறுமை ஒரு தவம் மாதிரி. அதை உங்க குழந்தை மூலம் கத்துக்கிறீங்க. 3வது பச்சாதாபம், அதாவது எம்பத்தி. குழந்தை இடத்துல நம்மள வச்சு பார்க்கிறது. ஆமா. 4வது நிபந்தனையற்ற அன்பு. குழந்தை எப்படி நடந்துகிட்டாலும் அன்பை வெளிப்படுத்துவது. கடைசியா 5வது ஏற்றுக்கொள்தல், அக்செப்டன்ஸ். உங்க குழந்தைய அதோட நிறைக்குறைகளோடு அப்படியே ஏத்துக்கிறது. இந்த 5 வழிகளும் நம்ம குணநலன்களை மாற்றுவது பற்றியது. இதை வேகப்படுத்த வேற ஏதாவது கருவிகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கா? இருக்கு. சில எளிய ஆன்மீக கருவிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமா உங்க குழந்தையோட சேர்ந்து தியானம் பண்றது. குழந்தைங்க ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்களே. அது பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம் உட்கார்ந்தா கூட போதும். நோக்கம்தான் முக்கியம். அடுத்தது, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றது. கிராட்டிடியூட் பிராக்டிஸ். ஆமா. அப்புறம் தெருநாய்க்கு பிஸ்கட் போடுறது மாதிரி சின்ன சின்ன கருணை செயல்கள்ல ஈடுபடுறது. இதெல்லாம் கர்மாவை கரைக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமா குழந்தைங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாம இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த கருவியா ஆன்மாவுக்கு ஆன்மா தொடர்பு, அதாவது சோல் டு சோல் கனெக்ஷன் ஒன்னு சொல்றாங்க. அது என்ன? உங்க குழந்தை நல்லா தூங்கும்போது அவங்க நெத்தியில உங்க கையை மென்மையா வச்சு மனசுக்குள்ள என் கர்மாவை சரி செய்ய வந்த என் ஆசானே உனக்கு நன்றி அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. வாவ். வார்த்தைகள் முக்கியம் இல்ல, அந்த உணர்வு தான் முக்கியம். குழந்தை தூக்கத்துல இருந்தாலும் அவங்க ஆன்மா இதை உணரும்னு அந்த ஆதாரங்கள் சொல்லுது. கேட்கவே ரொம்ப இதமா சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ இந்த நீண்ட உரையாடலோட சாராம்சம் இதுதான்னு சொல்லலாமா? உங்க குழந்தை உங்க தவறுகளை சுட்டிக்காட்ட வரல. இல்லவே இல்லை. உங்க கர்மாவை திறக்க வந்த ஒரு திறவுகோல். அவங்க உங்க கடந்த காலத்தோட தொடர்ச்சி, உங்க பயணத்தை முழுமையாக்க வந்த துணை. மிக சரியா சொன்னீங்க. இறுதியா அந்த ஆதாரங்கள்ல இருந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோடு முடிக்கிறேன். உங்கள் குழந்தை உங்கள் கர்மாவின் நிழல். அந்த நிழல் உங்களை தாக்க வரவில்லை, உங்களை உயர்த்தவே வந்துள்ளது. இது இந்த முழு உரையாடலையும் ஒரே வரியில சொல்லிருச்சு. இந்த உரையாடல ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்க விரும்புறோம். கேட்கலாம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த கண்ணோட்டத்துல உங்க குழந்தையோட உறவை பார்க்கும்போது அவங்களோட எந்த குணம் அல்லது செயல் உங்க வாழ்க்கையில நீங்க சரி செய்ய வேண்டிய ஒரு பாடத்தை உங்களுக்கு காட்டுறதா நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. பதில் உங்க உள்ளிருந்தே வரும்.